நாம் இந்த விளைவை பற்றி நிச்சயமாக அறிந்திருப்போம். நாம் அனைவரும் இந்த கண்ணியில் விழுந்தும் உள்ளோம். பிரச்சனையை சமாளிக்க நாம் பழகிப்போன அணுகுமுறையை பயன்படுத்துகிறோம். வித்தியாசமான புதிய அணுகுமுறையை தேடுவதற்கு பதிலாக திருகு விரலுக்கு பதிலாக சுத்தியலை பயன்படுத்துதல், வரைபடத்தில் போக்குவரத்தினால் தாமதம் காட்டப்பட்டாலும் அதே பழைய வழியில் வீட்டுக்கு செல்லுதல், யாரும் தொலைபேசி ரிசீவரை பயன்படுத்துவதில்லை என்றாலும் காலை எடு என்று கூறுதல், நான் கண்களை மூடிச் செய்யக்கூடியதை நீங்கள் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு கூட செய்ய முடியாது. ஏமாந்திருக்கிறீர்களா? நாம் இவற்றை பற்றி அறிந்திருந்தோம் இல்லையா? நாம் அறியாதது இந்த விளைவின் பெயரைத்தான். இந்த விளைவின் பெயரை தெரிந்து கொள்வது ஏன் அவ்வளவு முக்கியம்? இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இது ஏன் முக்கியம்? வருகிற நாட்களில் இதை பற்றி விவாதிப்போமா?